எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் ஹேர் வந்துட்டு ஷேவ் பண்ணிருக்கீங்க? ஹேர் வந்து டார்லிங் 10 கோடி தீபாவளி பரிசு மழையின் பர்னிச்சர் திருவிழா. அன்புடன் டார்லிங். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். கோலங்கல்ல வந்து ஒரு விஷயம் நடந்தது. பிளேஸ்ல இருந்து வெளியில போனீங்க, மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தீங்க. பட் நீங்க போன உடனே அந்த ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. பண்ணிக்கவே இல்ல. ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. வந்து மெசேஜஸ்லாம் வரும். ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்க, இவங்க உங்களை மாதிரி நடிக்கிறாங்களா? ஆக்சுவலி அப்போ வந்து நான் எதுக்கு விலகுனேன்னா, ரொம்ப திமிரு பிடிச்சவ. நான் அப்படியே திரும்பி பார்த்தேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அது எதுக்கு நீ என்னை பத்தி சொன்ன? இருக்கவே முடியாது. ஏய், இதை எடுத்து வை, இது செய், அது செய். நான் இது சாப்பிட மாட்டேன், எனக்கு அதுதான் வேணும். என்னது இது? டோட்டலி நெகட்டிவ். ஃபங்க்ஷனுக்கு போன சேர் எல்லாம் பறந்து வர அளவுக்கு நெகட்டிவிட்டி அப்படியே மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் தேவியானே, சத்யபிரியம்மா எல்லாரும் ஃபோன் அடிச்சு, தயவு செஞ்சு வந்துருமா, முடியல. ரீஎன்ட்ரிக்கு அப்படி ஒரு லவ் காமிச்சாங்க. ஹோல் செட்டே ஒரே ஜாலி ஆயிடுச்சு. ஐயோ, அது மாதிரி தமிழ் சீரியல்ஸ் நீங்க வாட்ச் பண்றீங்களா? அருவ மாதிரி இல்லு இழுக்கிறாங்க. அதனால எனக்கு அந்த பொறுமையே கிடையாது. போர் அடிச்சு போச்சு எனக்கு. ஃப்ராங்க் நீங்க சொன்ன பதில். அதனால எப்படிமா முதல்ல நடிக்கிறீங்க இதெல்லாம் தூக்கிக்கிட்டு? இப்போ ஷூட்டிங் வந்தப்போ கூட நான் என்ன சொன்னேன், நான் நடிக்கிறதுக்கு தயார், ஆனா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ல நீங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா? இந்தியாவுக்கு வந்தீங்களா? அதுக்கப்புறம் எத்தனை தடவை வந்து? இல்ல, நான் வரல. எவ்வளவு ஆச்சு வந்து? ஐ திங்க் என்ன ஒரு ஹயாத்தி ஹயாத்தி ஹயாத்தி. ஸோ இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்மளோட ஆர்டிஸ்ட்லாம் யார் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறப்ப உங்களோட ரொம்ப ஃபேவரட்டான மஞ்சரி மேம் இங்கே தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அவங்களோட ஊர்லேயே வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பி உங்களை சந்திச்சதில். அண்ட் இங்கே சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நான் நிறைய கேள்விகளோட வந்தேன். வந்து உங்களை பார்த்தோன்னே லைட்டாக ஷாக் ஆகிட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் ஹேர் வந்துட்டு ஷேவ் பண்ணிருக்கீங்க? ஹேர் வந்து என்னன்னா ஒரு நல்ல காசுக்காக நான் பண்ணேன். அந்த சில்ட்ரன் கேன்சர் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ என்னென்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கும்போது முடி கொட்டிடும், இல்லை அந்த கீமோதெரப்பி போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து முடி இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே, நாங்கள் வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து எங்கள் முடியை கொடுக்குறோம். ஸோ பாருங்கள், நாங்களும் மொட்டை தான். ஓகே, அது ஒன்று. அப்புறம் அந்த முடியை வச்சு அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, லைக் விக்கோ ஏதோ ஒன்று பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து வருஷத்தில் ஃபியூ டைம்ஸ் நடக்கும். அந்த ஒரு டொனேஷன் ட்ரைவ் மாதிரி. அதில் நீங்கள் வந்து முடியை வந்து கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து டொனேஷனுக்கு நீங்கள் வந்து அப்பீல் பண்ணலாம் பப்ளிக் கிட்ட. ஸோ அவங்க வந்து காசு டொனேட் பண்ணாங்கன்னா நமக்கு வராது, நேராக சொசைட்டிக்கு போகும். யா, ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் நான் போனப்போ ஒரு நினைக்கிறேன் 8000 பேரும் என்னமோ கொடுத்தாங்க. ஸோ நானும் வந்து எனக்கு வேண்டுதலும் இருந்துச்சு. ஸோ நான் ரெண்டும் ஒன்றா கிளம் பண்ணிவிட்டு நான் கடவுள்கிட்ட சொன்னேன், கடவுளே நான் வந்து வேண்டியிருக்கேன், ஆனால் உங்கள்கிட்ட கொடுத்து அது குப்பைத்தொட்டிக்கு போகிறதுக்கு நான் வந்து இந்த சொசைட்டியில் நான் கொடுத்துட்றேன், அது அவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒரு பிரேவான ஒரு மூவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்பவே போல்டு. நான் இப்போன்னு இல்லை, அந்த சீரியல்ஸில் உங்களோட கேரக்டர் எப்படியோ நீங்கள் நிஜத்துலேயும் அப்படிதாங்கிறது எங்களுக்கு அப்போவே தெரியும். ஸோ அந்த காலத்தில் நீங்களாம் அந்த காலத்தில் சொல்லக்கூடாது, 90s கிட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அது அந்த காலம் கிடையாது. நீங்கள் அதுவும் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஆமாம், இட்ஸ் நாட் ஈஸி. பட் அதுக்கு இப்போ ஷூட்டிங் வந்தப்போ கூட நான் என்ன சொன்னேன், நான் நடிக்கிறதுக்கு தயார், ஆனால் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாரா? ஸோ தே செட் நோ ப்ராப்ளம் மேம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க, நோ ப்ராப்ளம். ஐ செட் ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ நைஸ் ஆஃப் யூ. ஆக்சுவலி கோலங்கல்ல வந்து ஒரு விஷயம் நடந்தது. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த பிளேஸ்ல இருந்து வெளியில போனீங்க, மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தீங்க. பட் நீங்க போன உடனே அந்த ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸ்டில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வரைக்கும் பார்க்கும்போது வந்து நீங்க போனதுக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ரீஎன்ட்ரிக்கு அப்படி ஒரு லவ் காமிச்சாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி அப்போ வந்து நான் எதுக்கு விலகுனேன்னா, எனக்கு வந்து டியூ ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பெரிய வயிறு வச்சுக்கிட்டு நடிக்க முடியல, அண்ட் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறம் ஃப்ளைட் எடுக்க முடியாது. ஸோ ஐ ஹேட் டு லீவ். 5வது மாதத்தில் நான் வந்து கிளம்பிட்டேன், சிங்கப்பூர் வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் முடிச்சு என் பொண்ணு வந்து பிறந்து 3 மாதம் கூட ஆகலை. டைரக்டர் தேவியானி, சத்யபிரியம்மா எல்லாரும் ஃபோன் அடிச்சு தயவு செஞ்சு வந்துருமா, முடியல, யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க உன்னோட ரிப்ளேஸ்மெண்ட்டை, தயவு செஞ்சு வந்துரு அப்படின்னு. அப்போ நான் வீட்டில் சொன்னேன், அப்போ அவங்கெல்லாம் இவ்வளோ டிமாண்ட் இருக்கு, உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த கேரக்டரில், அதனால நீ இப்போ குழந்தை தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இமிடியேட்டாக 3வது மாதம் அவள் 3 மாதம் இருக்கும்போது நான் போயிட்டேன் திரும்ப. ஸ்டில் நீங்க திருச்செல்வம் சார் கிட்ட தேவயானி மேம் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க போனோடனே அங்கே ஆக்சுவலி திருச்செல்வம் சார் என்ன சொன்னார், நீங்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப அப்பெல்லாம் என்ன சொன்னார் அவர்? ஆக்சுவலி ரொம்ப ஃபீல் பண்ணாரு, ரொம்ப ஃபீல் பண்ணாரு. என்னங்க இது அப்போ அவர் சொன்னார், சரி ஒன்றும் பண்ண முடியாது, இது இயற்கையான விஷயம், நான் நீங்கள் வந்து இப்போ ஓடி போறீங்க, இல்லை ஏதோ வேற ஏதோ வேலையை நான் தேடி போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து விட மாட்டோம். ஆனால் இது வந்து இட்ஸ் ப்ரெக்னன்சி, அதனால என்ன பண்ண முடியும், அதனால சரி போயிட்டு வாங்க, நாங்கள் அது வரைக்கும் வேற யாரையாவது போட்டுடுறோம், அப்படி அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் யாருமே ஏற்றுக்கல. எனக்கு வந்து மெசேஜஸ்லாம் வரும், ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்க, இவங்க உங்களை மாதிரி நடிக்கிறாங்களா, டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ போல்டாக இருப்பீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. சரி நான் என்னங்க பண்ணேன். அப்புறம் அதான் திரும்ப போயிட்டேன். திரும்ப போனதுக்கப்புறம் ஹோல் செட்டே ஒரே ஜாலியாகிடுச்சு, ஐயோ வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நெகட்டிவ் ரோலில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? இட் வாஸ் அ போல்ட் கேரக்டர், நாட் நெகட்டிவ். ஸோ ஒரு கிரே சைட், நாட் அ கிரே சைடா அங்கேயுமே? அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. நல்லா படிச்சவ, அவளுக்குன்னு ஒரு கொள்கையோட வாழ்வா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா தூக்கி விட்டது வந்து அண்ணாமலை, அதுதான் டோட்டலி நெகட்டிவ். ஃபங்க்ஷனுக்கு போன சேர் எல்லாம் பறந்து வர அளவுக்கு நெகட்டிவிட்டி அப்படியே மைண்ட்ல செட் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ எங்க இருந்துடா சேர் பறந்து வருது மண்டையில் விழுதுன்னு பார்த்தா திட்டிக்கிட்டே தூக்கி போடுறாங்க. நீங்க பண்ண அந்த ரோல்ஸ்லாம் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் வந்து கோலங்கள், டெஃபினெட்லி. அகல்யாவுக்கும் வந்து நல்ல வரவேற்பு இருந்தது. டெய்லி வந்து செக்யூரிட்டி ஃபோன் பண்ணுவார், மேடம் உங்களுக்கு ஒரு பை நிறைய ஃபேன் மெயில் வந்திருக்கு மேடம், எப்போ வந்து எடுக்கிறீங்க, நான் டப்பிங் வரும்போது எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு. அவ்வளோ லெட்டர்ஸ் வரும், அப்புறம் கிஃப்ட் வரும். ஸோ இட்ஸ் லைக் எவ்ரிபடி லவ்ட் தட் கேரக்டர். ஃபீல்டுக்குள்ளே போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு மீடியா ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், அங்கே ஒரு மீடியா வந்துட்டு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், எது வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது? ஸோ எங்கே நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருந்தீங்க? அங்கே வந்து லைட்மேனே ஒரு 10 பேர் இருப்பாங்க, இங்கே வந்து லைட்மேன் ஒருத்தன் தான் இருப்பான். ஓகே, இங்கே மேக்ஸிமம் 99% வந்து லைவ் ரெக்கார்டிங், நோ டப்பிங். ஓகே, டப்பிங்கிறது வந்து வெரி ரேர். ஏதாவது லைக் ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு அந்த 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 சீனில், அந்த ஷார்ட்டில், ஸோ அது வந்து டப்பிங்கில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இல்லைனா வாய்ஸ் ஓவர் அந்த மாதிரி வருமே தவிர எல்லாமே லைவ். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து பக்காவாக படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். தேர் இஸ் நோ ப்ராம்ப்டிங். அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருந்திருக்கும்ல? இன்னும் எனக்கு இப்போ 2 பக்கமும் போனாலும் எனக்கு ஈஸி தான். ப்ராம்ப்டிங்காக எப்படி எடுத்துக்கணும்னு தெரியும், அதே சமயத்தில் மனப்பாடம் பண்ணி பேசுகிறதும் அதுவும் எனக்கு வரும். ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால சாதகங்களை தாண்டி பாதகங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் பேசியிருக்கீங்க. ஆமாம், ஒரு இடத்துல வேணால் நம்மளுக்கு சலுகை கிடைக்கலாம், பட் இன்னொரு இடத்துல வந்துட்டு பாதகம் அதிகமாக இருக்கும், நேரில் திட்டிருக்காங்க, நம்மள பின்னாடி விட்டு பேசியிருக்காங்க அப்படிலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் உங்கள் முன்னாடி நடந்ததா? இருக்கு. நான் பாட்டுக்கு ஒரு ஷாப்பிங் சென்டரில் இருந்தேன். நான் பாட்டுக்கு திங்ஸ் எடுத்துக்கிட்டு நான் வந்து நின்றுட்டு இருந்தேன். இங்கே வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யாயா பப்பாயா அப்படின்னு, அதாவது ரொம்ப திமிரு பிடிச்சவ அப்படின்னு. நான் அப்படியே திரும்பி பார்த்தேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வேண்டிய பொருளை எடுத்துகிட்டு நான் போய் பில்லு கட்ட போகிறேன். அது எதுக்கு நீ என்னை பற்றி சொன்னேன்? ஏன்னா அது வந்து ஆர்டிஸ்ட் அப்படின்றோடனே உடனே அவங்களுக்கு ஒரு நினைப்பு, இது திமிராதான் இருக்கும் அப்படின்னு. சரி, நீ என்ன நினைச்சிட்டு சொல்லிட்டு போறியோ சொல்லிட்டு போ. இங்கே நடந்ததா? இங்கே நடந்தது. ஓகே, நீ என்ன அதை சொல்லிட்டு போறியோ சொல்லிட்டு போ, எனக்கு என்ன, அது என்ன பாதிக்க போறது இல்லை, நானா இருக்கேன், அவ்வளோதான். நான் வந்து இந்த திமிரு காட்டிக்கிட்டு இது ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு இருக்கவே முடியாது, சத்தியமா முடியாது. எனக்கு மற்றவங்க பண்றதை பார்த்தாலே எனக்கு கடுப்பா வரும். என்னையா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து எவ்வளோ தாழ்மையா எளிமையா இருந்த, அது என்ன கொஞ்சம் பாப்புலாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் திமிரு, இதை எடுத்து வை, இது செய், அது செய், நான் இது சாப்பிட மாட்டேன், எனக்கு அதுதான் வேணும், என்னது இது? எக்ஸாக்ட்லி. எனக்கு I'm like, why that pretense, why that falsehood? Don't. So being ground always. இப்போ அங்கே அது மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ஆல்வேஸ் இப்போயும் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை ஆனந்தின்னு வெல்கம் பண்ணுறாங்களா? அங்கே எல்லா கேரக்டர்ஸும் சில பேர் வந்து ஆனந்தின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, சில பேர் வந்து தமிழரசின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, சில பேர் அகல்யான்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் லைக்
மிக்ஸ். நீங்க எங்களுக்கு கம்பேக் கொடுப்பீங்களா அப்படிங்கறத அவங்க அடுத்து கேட்பாங்க நிச்சயமா. தெரியல, நல்ல ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா நான் வரதுக்கு தயாரா இருக்கேன். ஓகே ஓகே, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த மாதிரி இப்போ எதுவுமே வரல. ஓகே, உங்களுக்கு ஆஃபர் அவங்க வந்து சொல்லலங்கிறீங்க. வருது, பட் என்னன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ். ஓகே. ஸோ நான் சொன்னேன், நீங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு நான் இங்க இருந்து நீங்க செலவு பண்ணி என்னை கூட்டிட்டு போறதுக்கு, அதுக்கு நீங்க அங்க யாரையாவது பார்த்துக்கலாம். முக்கியமான ஒரு ஹெவி வெயிட்டேஜ் கேரக்டர்னா நான் எனக்கு வரதுக்கு அது அது அந்த ஸ்டாரி நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நான் வரேன். சும்மா வந்துட்டு தலையை கட்டிட்டு போறதுக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். இப்போ திருச்செல்வம் சாரே எடுத்துக்கலாமே, ஒரு ரீசெண்ட் ப்ராஜெக்ட் வந்து எதிர்நீச்சல், அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி தமிழ் சீரியல்ஸ் நீங்க வாட்ச் பண்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எதிர்நீச்சல். இப்போ இருக்கிற லேடிஸ் எல்லாம் வீட்டில் இருக்கும்போது இந்த நகையை அள்ளி மாட்டிக்கிட்டு புடவையை வந்து அப்படி கட்டிக்கிட்டு, அதனால யார் வீட்டில் இப்படிலாம் இருக்காங்க? I can't accept it. But எதிர்நீச்சல் is actually different from other serials. Yeah, different. But என்னன்னா எனக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு, நான் நடிச்சது நானே பார்க்க மாட்டேன். Oh, okay. ஸோ எனக்கு வந்து சீரியல் வந்து எங்க அப்பா தான் டிவி மெயினா பார்ப்பாரு. ஸோ நான் எங்கேயாவது தாண்டி போகும்போது பார்த்தா உண்டு, இல்லைன்னா நான் உட்காந்து பார்க்கறதே கிடையாது. இன்னொன்று அருவ மாதிரி இழுன்னு இழுக்கிறாங்க, அதனால எனக்கு அந்த பொறுமையே கிடையாது. போன வாரம் பார்த்ததும் இந்த வாரம் தான் வருது, அடுத்த வாரமும் இதே தான் வரப்போகுது, அதனால பட போங்கப்பா அப்படின்னு நானும் போர் அடிச்சு போச்சு. ரொம்ப ஃப்ராங்க் நீங்க சொன்ன பதில் அப்படி ஓப்பனா அடிச்சிங்க. ஆமா, அதானே உண்மை. இட்ஸ் லைக் ரொம்ப ஓவரா இருக்கு, மேக்கப் ஓவரு, நகை அப்படியே அள்ளி மாட்டிக்கிறாங்க, புடவை வந்து எல்லாம் பட்டு புடவை. அதனால எப்படிமா முதல்ல நடிக்கிறீங்க இதெல்லாம் தூக்கிக்கிட்டு? வேர்த்து கொட்டாதா? சரி, ஏசி செட்டா இருந்தாலும் இட்ஸ் லைக் சோ ஹெவி அண்ட் சோ அன்கம்ஃபர்டபுள். நாட் எவ்ரி ஹவுஸ் வில் ஹேவ் இந்த மாதிரி ரிச்சான ஆளுங்க இல்லையா? அஃப்கோர்ஸ் லைக் திருச்செல்வம் நீங்க சொன்ன மாதிரி லைக் அது வந்து அந்த அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலினா அந்த ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் இருக்கு. பட் இவங்க எல்லாருமே ஹை கிளாஸ் மாதிரியே இருக்காங்க, அதனால எனக்கு அதை ஏத்துக்க முடியல. இட் இஸ் நாட் நேச்சுரல். ரீசெண்டா வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நீங்க கொஞ்சம் வெயிட் டவுன் பண்ணோன்னே நிறைய வந்துட்டு காசிப்ஸ் வந்துச்சு இல்லையா? ஹேர் கட் பண்ணி வெயிட் வந்துட்டு லாஸ் பண்ணோன்னே என்ன நினைச்சீங்க ஆக்சுவலி? ஏன்னா நிறைய பேர் பேசுனாங்க. அதுக்கு ஒரு தடவையாவது நான் அதாவது பதில் போட்டு பாத்தீங்களா? இல்ல. ஐ கான்ட் பி பாதர்ட். நீங்க அது உங்க மைண்ட், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைச்சிட்டு போங்க. அதை நான் வந்து அதை தடுத்து நிறுத்தி உங்களை திருத்துறது என் வேலை கிடையாது. நீங்க நினைச்சிட்டு போங்க. மேட்டர் என்னன்னு எனக்கு தெரியும். நீ சொன்னா மட்டும் நம்பிடுவியா? இல்ல, அதனால பரவாயில்ல, நினைச்சிட்டு போ. அதுதான் வெயிட் லாஸ் பண்ணது வந்து நீங்க ஆசைப்பட்டு பண்ண ஒரு விஷயம். ஓகே ஃபைன், அதை நான் கிளியர் பண்ணிடலாங்க. அதுக்கு ஏன்னா அது நாங்கள் வந்து பார்த்தோம். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபோட்டோ போடும்போது மேம் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு இவங்க ஒரு கதை கட்டும் போது என்ன அப்படின்னு எல்லாரும் எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க, என்னமோ பெரிய இது நடந்த மாதிரி. என்னது, நிறைய பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க, இதை பாரு, இந்த வீடியோ பாரு, உன்னை பத்தி எப்படி போட்டிருக்காங்கன்னு. போடட்டும், அட்லீஸ்ட் அந்த விதத்திலேயாவது நான் வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் என்னை பத்தி பேசுறாங்கன்னு தெரியுது, பரவாயில்ல, என்ன மறக்கல. ஓகே, ஃப்ரீ பப்ளிசிட்டி. எஸ், அஃப்கோர்ஸ் அது ஃப்ரீ பப்ளிசிட்டி தான் மேம். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும்ல மேம். இந்த மாதிரி இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்க? சரி, இப்போ நம்ம வந்து ஒரு பிரேக் எடுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, நம்ம ரிட்டையர் பண்ணணும் அப்படின்னா ரிட்டையர், யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். அதே மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஐம் லைக் ஓகே ஃபைன், லெட்ஸ் டேக் அ பிரேக். வென் வி டூ அ கம்பேக் அது வந்து செம்மையாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து குவைட்டாக இருக்கேன். அங்கே இன்னும் யார் கூட டச்சில் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்டோட நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க போது இப்போ தேவானி மேம் இருக்காங்க, சத்யபிரியா மேம் இருக்காங்க, ஸோ அண்ட் டேரக்டர் திருச்செல்வம் சார் இருக்காரு. இன்னும் யார் கூடலாம் டச்சில் இருக்கீங்க? திருச்செல்வம் சார் கிட்ட எஸ், தேவியானி மேம் வந்து பேசி பல வருஷம் ஆகுது. சத்யபிரியாமா டெஃபினெட்லி ஆல்வேஸ், அப்புறம் குயிலியம்மா, தென் ஆர்டிஸ்ட் மாலி, அப்புறம் இன்னும் சில பேர் இருக்காங்க. ஃபியூ பீப்புள் குட் மார்னிங் மெசேஜஸ் போடுறது அதெல்லாம் எவ்ரிடே. ஓகே, எவ்ரிடே. யா, எவ்ரிடே. குட் டு ஹியர் ஆக்சுவலி. என்ன சொல்றாங்க அவங்க? உங்களை கூப்பிடுறாங்களா வாங்க அப்படின்னு? இந்தியாவுக்கு வந்தீங்களா? அதுக்கப்புறம் எத்தனை தடவை வந்தீங்க? இல்ல, நான் வரல. ஓ, வரவே இல்லையா? வரவே வரல. எவ்வளோ ஆச்சு வந்து? ஐ திங்க் என்ன ஒரு 8 years. அப்போ கண்டிப்பா சீக்கிரம் வந்துருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இவ்வளோ வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக தான் சொல்றேன்னு நினைக்கிறேன், நல்லா எழுதுவீங்க முன்னாடி. இப்ப இல்ல. அது இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, ப்ரீ ப்ரொடக்ஷன்ல நீங்க இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நீங்க வந்தீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் கம்ப்ளீட்டா. ஸோ அந்த எழுதுறதுக்கான கெப்பாசிட்டியும் இருக்கு. ஸோ மறுபடியும் நீங்க வந்துட்டு டைரக்ட் பண்ணவோ இல்லை எழுதவோ ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியாவே இல்லையா? பிகாஸ் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் வாட் ஐ எம் டூயிங். அதே சமயத்துல இப்போ எழுதுறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க, அதனால நம்ம இடையில பூந்துட்டு அது வேற ஏன் சண்டை வர்றதுக்கா?
ஏன் எங்கள் வேலையில் மண்ணாளி போடுற அப்படின்னு கேட்பாங்க. அதனால சரி ஓகே நோ ப்ராப்ளம். அப்படியா எனக்கு தெரிஞ்சவங்க whoever knows that நான் எழுதுவேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து கேட்டாங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் கிவ் மை ஐடியாஸ். அண்ட் இன்னும் சில விஷயங்கள் பேசணும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நாங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா, என்ன பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அவள் இப்போ வந்து இங்கே உள்ள படிப்பில் O levels பண்ணிட்டு இருக்கா. ஷீ 17 years old. சகலகலா வள்ளி. கிட்டார் கொஞ்சம் தெரியும், ட்ரம்ஸ் தெரியும், நல்லா வரைவா, நல்ல கதை எழுதுவா, அண்ட் நல்லா பாடுவா, கராத்தே தெரியும், ஸ்விம்மிங் நல்லா தெரியும், அண்ட் நல்லா நடிப்பா. எல்லாத்துலேயும் அவள் வந்து தலையை விட்டுட்டா. அதனால அவள் வந்து ரொம்ப சீக்கிரமா போர் அடிச்சிடும் அவளுக்கு. அதாவது ஒரு பொண்ணை வளர்க்குறதுக்கும் ஆணை வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஹவு ஹாப்பி யூ ஆர் ஒரு டாட்டர் அப்படிங்கிறப்போ? அது பொண்ணாவே நடந்துக்காது, அதுதான் பிரச்சனையே. ஷீ இஸ் வெரி போல்ட் லைக் மீ. ஷீ இஸ் வெரி வெரி போல்ட். ஏதாவது பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா, பிடிக்கலன்னா நீ யாரா வேணாலும் இரு, எங்கள் அம்மா வரு எங்கள் அப்பா வரு, கவலையே பட மாட்டா. பிடிக்கலன்னா பிடிக்கல. டீச்சர்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, நீங்கள் பண்ணுறது சரியில்லை. அது என்னது இது சைனீஸ் நியூ இயருக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக கொண்டாடுறீங்க, ஏன் தீபாவளிக்கு கொண்டாட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு கோயில் போனோடனே உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை பார்த்ததாகவும் நீங்கள் மஞ்சரியோட பொண்ணு மாதிரி மஞ்சரி மாதிரியே இருக்கீங்க, அவங்க அது நேத்து நடந்துச்சு. நேத்து கூட நடந்துச்சு. நேத்து நடந்துச்சு. மலேசியாவுக்கு போயிருந்தேன் ஒரு திருவிழாக்கு. அப்போ வந்து ஒரு லேடி வந்தாங்க. வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா என்ன, உங்களை மாதிரி அப்படியே அச்சு அசல் ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கா? ஓ அப்படியா? ஆமாம், அவங்க வந்து இந்தியாவில் உள்ளவங்க. நான் சரி அப்படியா, ஷுவரா? ஆமாம் ஆமாம், சிங்கப்பூர்லேயே நடிச்சிருக்காங்க, ஆனால் இந்தியாவில் உள்ளவங்க. ஓஹோ, அவங்க பேர் தெரியாது, ஆனால் நல்லா நடிப்பா. நீ அப்படியே டிட்டோ அச்சு அவங்களே தான். அப்படியா? அவங்க தான் நான். அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. இன்னொரு விஷயம், அவங்க வந்து இந்தியன் இல்லை, சிங்கப்பூரியன். ஓ ஐயோ, ஏன்னா இங்கே நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க. சிங்கப்பூரில் செட்டில் ஆயிட்டீங்களா? செட்டில் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் சிங்கப்பூரியனுங்க. அப்படியா, நீங்கள் இந்தியா இல்லையா? இல்லையே, இந்தியாவில் நடிச்சதுனால இந்தியன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க, இதுவே நான் அமெரிக்காவில் நடிச்சிருந்தா நான் அமெரிக்கன் கரியா? ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, நிறைய பேர். எப்போ வந்தீங்க இந்தியாவிலேருந்து? நீங்கள் எதை கேட்குறீங்க, நான் எப்போ திரும்ப வந்தேன்னு கேட்குறீங்களா, இல்லை நான் எப்போ இங்கே வந்து செட்டில் ஆனேன்னு கேட்குறீங்களா, என்ன கேட்குறீங்க? அதான் அது ஒரு காமெடியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களோட கம்பேக்காக எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களை வந்து அங்கே நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். அது பிக் ஸ்க்ரீனோ ஸ்மால் ஸ்க்ரீனோ உங்களோட ப்ரெசன்ஸ் எங்களுக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரணும்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். எங்களுக்கு நீங்கள் பிஸியாக இருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றி. டார்லிங் 10 கோடி தீபாவளி பரிசு மழையின் பர்னிச்சர் திருவிழா. அன்புடன் டார்லிங். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.